தமிழ் சினிமாக்கு 1000 கோடிங்கிறதே வெறும் ட்ரீமாவே போயிடுச்சு. 2025ல அந்த 1000 கோடியை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன படங்கள் இருக்கு, அதுக்கு எப்படிலாம் ஒர்க் பண்றாங்க, அது எப்படியெல்லாம் இருந்தா 1000 crores அடிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெயின் ஆக்டரோட பொட்டன்ஷியல், அதாவது என்னதான் கண்டென்ட் ஸ்டோரி இது வச்சு படங்கள் நகர்னாலும் அது எல்லாத்துக்குமே தெரியுது மெயின் ஆக்டரோட மார்க்கெட் ரொம்பவே முக்கியம். இங்க இருக்கிறத வச்சு பார்த்தா தமிழ் சினிமால வெளியில தெரியுற அளவுக்கு, அதாவது மற்ற ஸ்டேட்ஸ் மற்ற இண்டஸ்ட்ரியிலும் தெரியுற அளவுக்கு இருக்கிற ஃபேஸ்கள் 1-2 தான். அவங்க நினைச்சா மட்டுமே தான் இதுல 1000 crore அடிக்க முடியும். டியானோ தங்கலான்ங்கிற ஒரு பெரிய படத்தை ட்ரை பண்ணி அதுல ஃபிளாப் ஆகி அதுக்கப்புறம் அதுல போவாரான்னு தெரியல. பாகுபலியிலே நடிக்க வேண்டியதை இருந்த சூர்யா பங்குவான்னு ஒரு படத்தை கொடுத்து அதுலயும் பெரிய அடி வாங்கிட்டாரு. அவரும் போவாரான்னு தெரியல. தமிழ் சினிமால ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுத்தது ஒரே ஒரு ஆக்டர் தலைவர் மட்டும்தான். 800 கோடி வரைக்கும் 2.0 கலெக்ட் பண்ணியிருந்து அவர் நினைச்சா மட்டுமே தான் அடுத்தடுத்த படங்கள் போக முடியும். அண்ட் அந்த படம் எல்லாருக்கும் தெரியணும்னா அதை பேஸ் பண்ணி அதுக்கு